26 தேர்தல் உங்களை பொறுத்தவரை யார் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மக்கள் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் ஆஸ் ஆஃப் டுடே கிருஷ்ணன் வந்து எப்படி அழகுன்னு பாராட்டணுமோ அது மாதிரி அண்ணாமலையோடைய பேச்சு ஒரு பேரழகு தான். இவர் ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தால் அவர் வந்து விஜய்க்கு ஈக்குவலாகவும் விஜய்க்கு மேலே அவங்களுடைய விஜயோட படுமட்டமாக வாங்குவாங்க. சார் அந்த மாஸ் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே வந்து இதை தாண்டி மூலிகை ஏறிடும் போதும். ஹை ப்ராஃபிட் மேக்கிங் வியாபாரம் பொதுமக்கள் இப்படி தான் பார்க்குறோம். என்ன மாதிரியான ஆட்கள் வியாபாரம் மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த பட்டாசு வெடிக்க வேண்டாம், இத்தனை மணிக்கு தான் பட்டாசு வெடிக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சிவகாசி என்பது மிக 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 தமிழ்நாட்டிற்கு முக்கியமான அடையாளம். தொன்று தொட்டு அவங்க அந்த பட்டாசு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த வீடியோ ஈவினிங் 6 மணிக்கு தான் வருது. அதனால் வந்து நீங்கள் இதனால் எல்லா வெடியும் வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் வாங்கலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் அவங்களுக்கு ஒரு சிறிய வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீ தீபாவளினால ஒரு அதிரடி பட்டாசு வீடியோ நீ காத்திருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ட்ரேடர்ஸ் யூனியனோட ஹெட் அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸை இன்னைக்கு எப்படி பார்க்குறார் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ. வேறு யாரும் இல்லை, எஃப்எம்சிஜி ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் ஹெட் கணேஷ் ராம் சார் அணிந்திருக்கிறார். அவர் பார்வையில் தமிழக அரசியல். வணக்கம் சார். வணக்கம் சாமானிய டிவி நேயர்களே, எஃப்எம்சிஜி டிவி நேயர்களே, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா இன்பங்களும் உங்கள் குடும்பத்தில் இந்த தீபாவளி நன்னாளிலிருந்து தொடங்கி சிறப்பாக இருக்கணும் அனைவரும். சார், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட டே இன் அண்ட் டே அவுட் அடித்தட்டு மக்களிடம் பழகக்கூடிய நபர். அதாவது 10,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து 10 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் உங்கள்கிட்ட வந்து ஒரு கனெக்ட் இருக்கு. 26 தேர்தல் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 7 மாதத்தில் வருது. நேஷனல் லெவலில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான தேர்தல்னு சொல்கிறாங்க. ஒரு புறம் ஆட்சி அமைக்கும் ஆட்சியாளர்கள் we have given the best government, லைஃப் டைம்ல இதான் பெஸ்ட் கவர்மெண்ட்னு இருக்காங்க. அப்போசிஷனில் இருக்கிறவங்க வந்து இது ஃபுல்லாக மார்க்கெட்டிங் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட இந்த வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் தட் நம்ம வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுறோம், பிஜேபி சப்போர்ட் பண்ணுறோம், டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறோம் கிடையாது. இது ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த இது எப்படி இருக்கு, இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்னு தான். உங்கள் தொலைநோக்கு பார்வையில் 26 தேர்தல் எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷம் நாகராஜ். அரசியல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு அரசியல் நாலேஜ் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சராசரி சம்பளம் வாங்குகிற ஒரு கூலி ஆட்கள்லேருந்து கூட எடுத்துக்கலாம். தின கூலி வாங்குகிற ஆட்கள்லேருந்து ஒரு 5,000 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி முதலாளிகள் வரைக்கும் எனக்கு பழக்க வழக்கங்கள் இருக்குது. நானும் என்னுடைய நடத்துகிற விநியோகஸ்தர்கள் சங்கத்தை தொடக்க காலத்திலிருந்து எந்த விதமான கட்சி சார்பற்று, ஜாதி சார்பற்று, மத சார்பற்று இயக்கிக்கிட்டு இருக்கேன். அதை ஒரு பாலிசியாகவே ஃபாலோ பண்ணுறேன். அதனால் நான் எந்த கவர்மெண்ட் காங்கிரஸை புகழ்ந்தேன்னா காங்கிரஸ் ஆளு அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. பிஜேபி புகழ்ந்தா பிஜேபி இதுக்கு போயிட்டார் போல இருக்குது தலைவர்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கேன். ஆனால் நிறையா பேர் அன்றாட நான் சந்திக்காமல் ரூம்லேயே இருக்கிறது, என் வீட்லேயே இருக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால் கண்டிப்பாக சந்திச்சிட்ருக்கோம். நான் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் என்னை நோக்கி அரசியல் கேள்விகள் கேட்கப்படும். எனக்கு ஞானம் அந்த அளவு கிடையாது.
ரொம்ப லிமிட்டடா ஒரு ஃபேர் பார்வை தான் எனக்கு. என்னதான் அரசியல்வாதிகள் அரசியல் டிசைட் பண்ணாலும், அரசன் யாருன்றது மக்கள் தான் டிசைட் பண்றாங்க. 100% அதுல நான் believe அதனால தான் நீங்க அந்த மக்களோட பழகுறதுனால தான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாவே கமிங் டு சார். நான் we are not having any ஆமா blues. சார். ஸ்ட்ரெயிட்டா கேட்கிறேன். நல்லா கேட்டீங்க அந்த கேள்வியை நீங்க ரொம்ப. 100க்கு 100 உண்மை என்னன்னா, இந்த போல்ஸ்டர்ஸு, எக்ஸிட் போல் எல்லா ப்ரெடிக்ஷனும் சில நேரங்கள்ல பெரிய ஃபெயிலியரை சந்திக்கிறதுக்கு காரணம், மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறத இவங்க போய் கேட்கும்போது, அவங்க சொல்லாததும், இல்ல தவறா சொல்றதும் தான் காரணம். உண்மை. அதனால மக்கள் வக்கு இருக்கிற ஒரே ஆயுதம், வேணும்னா ஓட்டு போடு, வேணாம்னா தூக்கி போடு, ஓட்டு போடாத. இவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல தான் சரி, போகுது. இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க கமிங் டு தி ப்ளூஸ். ஆ. 26 தேர்தல் உங்களை பொறுத்தவரை யார் ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மக்கள் தமிழ்நாட்டு- என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல ஆஸ் ஆஃப் டுடே இருக்கிற எல்லா பேசிக் ஸ்ட்ரென்த்தையும் பேஸ் பண்ணி டிஎம்கே தான் 2026ல எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லாம வின் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்காங்க. இதுதான் கரூருக்கு முன். ஃபுல்லா. ஓகே. கரூருக்கு முன் ஃபுல்லா. கரூருக்கு அப்புறம் நெறையா பிஜேபிலேருந்து பேசுறாங்க, ஏடிஎம்கேலேருந்து பேசுறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பேசுறாங்க. என்ன மாரி ஆட்கள்லாம் கூட யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. கவர்மெண்ட் டிஎம்கேலேருந்து அதுக்கு அவங்க ஒரு தனி நேரேட்டிவ் செட் பண்ணி, இப்படிதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இது மாரி டூ மச்சா பேசினதுனால, மக்கள் மனதுல ஏதோ இருக்கும் போல இருக்கு. எதையோ மறைக்கிறாங்க உண்மையிலேயே. அப்படிங்கிற ஒரு தாக்கம் இப்போ வந்துருச்சு. அதாவது கரூர் சம்பவம் நடக்கவில்லை என்றால் டிஎம்கே ஈஸியா ஜெயிச்சிருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளா. அதில ஒண்ணும் இவங்க கூட்டணியெல்லாம் ஃபார்ம் பண்ணி, இவங்க பலப்படுத்தி வரதுக்குள்ள, இவங்க கிட்ட எல்லாம் பெர்ஃபெக்ட்டாவே இருக்கு. விட்டு குடுக்குற மனோபாவம், செயல்பாடு எல்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா அவங்க அப்பாவ விட நல்லா பண்ற மாரி பலர் கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு அவரு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இவரும் வந்து காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து ஊறி வந்துட்டார் இல்லையா? அதனால இருக்கு அவருக்கு. ஸோ அப்படிதான் இருந்துச்சு நிலைமை என் அப்சர்வேஷன்ல. ஆனால் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இன்னமும் கரூர் சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஆனா டெய்லி டிவிலயும் இதான் பேச்சு, யூடியூப் சேனல்ஸ்லயும் இதான் பேச்சு. யார பார்த்தாலும் இத பேசினா தான் யூடியூப் சேனலே ஓடும் போல ஒரு மாயைய கிரியேட் பண்ணி, எப்ப பாரு ஒவ்வொருத்தங்க ஒண்ணொண்ணு பேசுறதுனால மக்களுக்கு அதுவும் சமீப காலகட்டங்கள்ல வந்த செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது, நிச்சயமா ஒரு உள் கேள்வி இருக்கு. ஒரு 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 ஸ்லைட்டா புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்லைலன்ட்டா அந்த ஆமா. பாலிடிக்ஸ் ஸ்லைட்டா புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேள இந்த உயிரிழப்புகள்லாம் வந்து ஆனாலும் அரசியல் ஆதாயம் நமக்கு கிட்டும் என்ற நோக்கத்தோடு செஞ்சிருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது 2 பக்கமும் இருக்கு. அதாவது நீங்க சொல்ற அந்த நார்மல் நான் லேபர்ஸ்லாம் சொல்றது வந்து சொல்றாங்க. ஆளுங்கட்சிய மட்டும் சொல்லல. ம். இந்த மாரியான எண்ணம், ஆதாயம் யாருக்கு வருதோ அவங்க செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நெறைய பேர்கிட்ட வருது. ஓகே, ஓகே. சார் இப்போ களத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் கம்பேர் பண்ண இருக்காங்க. ஒண்ணு ஸ்டாலின், இன்னொன்னு வந்து எடப்பாடி. 2 பேருமே முதல்வரா இருந்தவங்க. எடப்பாடி அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்தாங்க. ஸ்டாலின் இப்போ சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. இந்த கம்பேரிசன் வருதா மக்கள்ட்ட? ஸ்டாலினே பெட்டரா இருக்காரு, எடப்பாடியே பெட்டரா ஏதாவது சொல்றாங்களா அந்த இது மாரி? இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கரூருக்கு அப்புறம் அதுவும். கரூருக்கு அப்புறம், கரூருக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் இதெல்லாம் பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா? நெறைய பயணங்கள். எல்லா பயணங்கள்லயும் ஒரு கூட்ட குறைவு இல்லாம காட்டுறாங்க. அதனால பேசுறாரு. அவரும் ஒரு லிமிட்டடா இதுவரைக்கும் பேசாமயே ஓட்டிட்டு இருந்தாரு. அவர் ஆட்சி பண்ண பீரியடுக்கும் இந்த பீரியட் வரைக்கும் அதிகமா பேசல. அவருடைய பவர எப்படி நிலைநாட்டுவது என்பத பார்க்கறதுக்கே நேரம் கரெக்ட்டா இருந்துச்சு. இப்ப நெறைய போறார், பேசுறாருங்கிறதுனால, ஆ கொஞ்சம் அவர நோக்கி அந்த ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு டெஃபினட்டா விறுவிறுப்பு ஏற்பட்டிருக்கு. ஏடிஎம்கே தற்போது எடப்பாடியை தாண்டி ஒரு தலைவர் வந்து கட்சியை மேல் நோக்கி எடுத்துட்டு போகிற காலகட்டத்தில இருக்கிற மாரி அவங்களுக்கு இன்னும் தோணல. வேற போட்டி போடுறாங்க இல்லையா? இவர் சரியில்ல அப்படின்னு சொல்லி, இவரு துரோகம் செஞ்சுட்டாரு அப்படின்னெல்லாம் என்னதான் பேசினாலும் தொண்டங்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறான்னா, அவன் கட்சின்னு நினைக்கிறான்.
நீங்க இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு இருப்பீங்க, போவீங்க. நீ எனக்கு முக்கியம் இல்ல. அந்த கட்சிய பொறுத்த ரெட்ட இல்ல, எங்க கட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி. என்னுடைய அம்மா ஜெயலலிதா அவர்கள் வெற்றிகரமா, பலமா ஆ நடத்திய கட்சி. அதனால எவன் இருந்து போறயோ அது முக்கியம் இல்ல. இந்த முறை ஜெயிக்கிறவன் யாரு? அவன ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாரி யாரு தெரியுது? அவன அவர நம்ம ஆதரிச்சு ஜெயிக்க வைப்போம் கட்சிய. ஸோ கட்சி வந்து ஆட்சி ஸோ கட்டிலில் ஐ வந்து திங்க் தான் ஆகணும். எடப்பாடிய ஜெயிக்க வைக்கிறத விட ஏடிஎம்கேயோட எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு 100% ஏடிஎம்கே உடைய இரட்டை இலைக்கு இருக்கிற அபிமானத்தை விட ஒரு 50% எடப்பாடி அவர்களுக்கு அபிமானம் கம்மிதான். ஓகே. 50% கீழ கூட ஸோ வச்சுக்கலாம். இந்த இந்த தேர்தல்ல கட்சி ஜெயிக்கலன்னா பிரச்சனையா போயிடும்னு சொல்லி எல்லாரும் ஆக்டிவேட் ஆறான். எல்லாரும் இவரு வந்து ஜெயிக்க வேணானே நினைச்சு மறைமுகமா ஏதாவது வேலை பார்த்தாருன்னா கூட, ஏன்னா அது கூட சில பேருக்கு ஏன்னா சந்தேகம் ஏடிஎம்கே இருக்கு. இருந்ததுன்னா அவங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ் ஆங்கிளே இல்ல. நான் உயிரை கொடுத்து வளர்த்த கட்சிடான்னு நினைக்கிறான். புரியுது. எக்ஸிஸ்டன்ஸ் அவனுக்கு என்னத்த பாவம் எக்ஸிஸ்ட். அவன் காசை செலவு பண்ணி, அவன் நேரத்தை செலவு பண்ணி கூட்டத்துக்கு வந்து போறான். சம்பாதிக்கிறதெல்லாம் மற்றவங்க தானே. அவன் நான் உயிரை விட்டு வளர்த்த கட்சி. நான் தான் போஸ்ட் ஓட்டினேன், நான் தான் கொடி கட்டினேன், நான் தான் வீடு வீடா போனேன், நான் தான் கள்ள ஓட்டு விடாம பூத்துல பார்த்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆர்கானிக் ஏடிஎம்கே தொண்டர் யார் யாரெல்லாம் ஆக்டிவேட் ஆகாம இருந்தாங்களோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நம்பிக்கையில் இருக்கான். எடப்பாடியை வச்சு ஆட்சி கட்டிலில் திரும்ப வரத்துக்கு நம்ம உழைச்சால் விரயமாகாது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வந்திருக்கு. சீமானை பத்தி என்ன சொல்றாங்க சார் உங்க இதுல? சார் சீமானுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க சார். இப்போ உங்க இதுல சின்ன பசங்க நிறைய பேர் சப்போர்ட் அதெல்லாம் ஏறுவா. சீமானுடைய பேச்சை ஓட்டு போடுறானோ இல்லையோ ரசிக்க விரும்புகிறவன், அவர் சொல்கிற அவர் 1 மணி நேரம் பேசினா கூட ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறார் இல்லையா, அந்த 5 பாயிண்ட்டை தன் மனதில் பதிய வைக்க பலரும் இருக்காங்க. ரொம்ப உணர்ச்சிகரமாக கொந்தளித்து பேசுகிறாரு. அதனால கொஞ்சம் மன வலிமையில் இருக்கிறவங்க, புரியுது. இல்லை ஸ்லைட்டாக பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் வந்து அந்த பேச்சுக்கு வந்து தடுமாறிடுவாங்க. அதாவது மிகப்பெரிய அசுர பேச்சு. என்ன மாதிரி பேச்சுன்னா, நம்ம வைகோலாம் முன்ன பேசுவார் பாருங்க. இப்போ முடியல. அவர் பேசிய அந்த பேச்சை கேட்டால் அந்த நேரத்தில் இந்த மோடி மஸ்தான் வந்து, நான் மோடினா நான் இவரை சொல்ல, இல்ல மோடி மஸ்தான்ங்கிற வார்த்தை மோடி நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வார்த்தை. அந்த மாதிரி அப்படி மை போட்டு அந்த நேரத்தில் என்னமோ உட்கார்ந்தா அப்படியே ஆஃப் ஸ்டக் ஆகுது வந்துருச்சுட்டாண்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி சீமான் பேச்சுலையும் இருக்கு. அதனால சட்டுன்னு டேய் அவனை வெட்டு அப்படின்னா வெட்டிடுவான். அந்த அளவுக்கு வீக் மைண்டட் பீப்புள் அவங்கெல்லாம் சீமான் ஆதரவு வீக் மைண்டட் பீப்புள்ன்றீங்களா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? நீங்க மாதிரி இல்லை, நான் சொல்றது அவர் பேச்சை கவனிக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதில் வீக் மைண்டட் பீப்புளா? சரி, இப்போ நான் பேசுகிறேன், நான் வீக் மைண்டட் பீப்புள் கூட எழுந்து போய் வெட்டிட மாட்டான். ஒரு கம்பெனிக்காரன் தப்பு பண்ணுறான், அவன் அடி அப்படின்னா வீக் மைண்டட் வந்து சரின்ட்டு அந்த வித்தியாசம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சரித்திரத்தில் பல தலைவர்களுக்கு அந்த சக்தி இருந்தது. அதை கண்டு தான் உலகப் போருக்கு அப்புறமே இந்த உலகம் பயந்துடுச்சு. இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு கோளாறுகளுக்கு அது ஒரு காரணம். நம்ம வேர்ல்டு வார் 2 ஹிட்லருங்கிறவரும் சராசரியாக வந்தவர் தான் ஆட்சிக்கு. சீமான் மாதிரியெல்லாம் பேசி வந்தவர். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து சீமானை விட 100 மடங்கு சீமானுக்கு இன்னும் 100 மடங்கு பேசக்கூடிய தகுதி இருக்குது, விஷயம் இருக்கு, சொல்றீங்க டெலிவரி எபிலிட்டி நீங்க இருக்கு. சொல்றீங்க டெலிவரி எபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்குன்றீங்க. பட் அவர் ரசிக்கிறவங்க அவங்களுக்கு வாக்கா அவர் கன்வெர்ட் ஆகிறது கிடையாது. அது ஆகுது. இப்போ அதுக்கான வாய்ப்பு இந்த தேர்தல் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஜெனரேஷன்ல ஏதாவது காதுல கேட்குறீங்க? இந்த விஜய் வந்ததுனால அவருடைய ஓட்டுல கொஞ்சம் பாக்குறீங்களா சார்? இவருக்கு பதிலாக விஜய்க்கு போடலாம்னு நினைக்க சொல்றாங்க. விஜயுடைய தொண்டர் இவருக்கு அபிமான தொண்டரா இருக்கான். ஆனா அவனுக்கு வந்து சினிமாவை நோக்கின அந்த ஹீரோ வர்ஷிப் இருக்கு. சினிமா உலகம்னு பார்த்தா அருமையான டைரக்டர் சீமான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ
சீமான் ஒரு தொண்டர்களை விஜய் சாப்பிடுறாரு. சீமானுடைய தொண்டர்கள் டெஃபினட்டா அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கிய லாங் டெர்ம் ஸ்ட்ராங் மைண்டட் தொண்டர்கள்ல கொஞ்சம் பேரு ஒரு அவர பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவரு அ யாரோடையும் கூட்டணியே போகாம கஷ்டப்பட்டு சோளா ம். வளர்ச்சியுடைய காரணமே முழு உழைப்பு அவர் தானே. அந்த மாரி உழைச்சு அவரு டெவலப் பண்ண ஸ்ட்ராங்கா நம்மளோட ட்ராவல் பண்ணுவோம் கடைசி காலம் வரைக்குங்கிற மாரி உருவாக்கின ஆள் வந்து சினிமால ஏற்கனவே ஈடுபட்டு ஸோ விஜய் வந்து அப்படியே விஜய் டப்புன்னு அடிச்சுன்னு போயிறாரு. வந்ததுனால ஆமா. அந்த சினிமாக்கு அந்த தாக்கம் இருக்கு. பிளைண்டு ஃபாலோவர்ஸ். பிளைண்டு வெறித்தனம். அவங்கெல்லாம் அநேகமா ஃபெனடிக்ஸ். ஃபேன்ஸ் இல்ல. ஃபேனடிக்ஸ். ஃபெனடிக்ஸ். இந்த ஃபேனா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஃபேனடிக்ஸ் ஆனா தான் பிரச்சனை. ஃபெனடிக்கா ஆயிட்டானா அந்த மனுஷன் எந்த விஷயத்துலயுமே மதத்துல ஃபெனடிக் ஆயிட்டாலும் சரிதான், ஜாதியில ஃபெனடிக் ஆயிட்டாலும் சரிதான், இல்ல ஆண்கள் தான் சுப்பீரியர்னு நினைக்கிறதுல ஃபெனடிக் ஆயிட்டாலும் சரிதான், இல்ல ஆண்கள் எதிர்க்கிறதுல பொம்பளை ஃபெனடிக்கா தீவிரமா இருந்தாக்க இவங்க அன்றாடம் தவறு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சரி, இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. இதுல வந்து உங்களுக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து ஒரு 4 எலக்ஷன், அதாவது 2021 எலக்ஷன் போது வரார். 20 எலக்ஷன்ல சேர்றார். 21 எலக்ஷன்ல நிக்கிறார். அப்புறம் மாநில தலைவர் ஆறார். ஐ திங்க் நீங்க எங்க பார்த்தாலும், எந்த யூடியூப் எங்க பார்த்தாலும், எந்த லேடிஸ் பார்த்தாலும் அவரை பிடிச்சிருக்கு. நிறைய இருக்கு. இந்த நிறைய. ஃபேன் அண்ட் ஃபெனடிக்ஸ அண்ணாமலை பவர் வந்து அடிக்குதா? டெஃபினட்டா அவருக்கு வந்து நல்ல ஃபார்வர்ட் லுக்கிங் மைண்ட் செட் இருக்கிற பீப்புள். எப்படியாவது ஒரு நேர்மையான தலைவன் கிடைச்சிட மாட்டானா அப்படின்னு ஏக்கம் இருக்கிற பீப்புள். அதே சமயத்தில் அதில் சில ஏஜ் ஆனவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கையை அவங்க ஒரு 30 வருஷம் பார்த்துட்டாங்க. இவரை நம்பின மாதிரி நம்பின ஆட்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் நேர்மையாக தான் இருந்தாங்க. அப்புறம் பிற்காலத்தில் அந்த அந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்த்ததை அவங்க செய்யலைங்கிற வேதனையில் ஜாகிரதையாக. ஆனால் அவங்க தொடர்ந்து ஒரு நல்லவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான தேடலுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமா, ஆணித்தரமா போய் இரட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவேன், டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், கம்யூனிஸ்ட்டுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ற ஆள்ல கூட நேர்மையான ஆள் கிடைச்சிருச்சுன்னா, அவங்க இப்ப இருந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தா கூட ஓட்டு போடுற நேரத்தில, இந்த மாரியான ஆளுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போமே. கண்டிப்பா குடுத்து நமக்கு வேணும். அவங்க அவங்க கையிலேயே லஞ்சம் வாங்குற ஆளா கூட இருக்கலாம். ஸோ லஞ்சம் வாங்க அண்ணாமலைக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த மாரி ஹி ஹஸ் கண்டக்டட் ஹிம்செல்ஃப் இன் திஸ் பாஸ்ட் 4 இயர்ஸ். இந்த அடுத்தது நீங்க சொன்னீங்க அவர் வந்தப்புறம்னு, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒண்ணும் வரல. அவருக்கு ரஜினிகாந்த் மாரியான நல்லவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ரஜினிகாந்த நல்லவர்ன்னு சொல்றேன்னா நெறைய நல்லது பண்றாரு. படங்கள கமலஹாசன பொறுத்தவரைக்கும் சொல்ல மாட்டீங்களா? கமலஹாசனுடைய அவர் பண்றாரோ இல்லையோ அவருடைய நற்பணி மன்றம் நெறைய பண்ணுது. ஓகே. ம், ம். அது கமலஹாசன் பெரிய ஆ பிஞ்சில பழுத்த பர்சன். நெறைய விஷயம் தெரிஞ்சதுனால. ரொம்ப நெறைய விஷயம் தெரியும். அடுத்தது சினிமா உலகத்தில பார்த்தீங்கன்னாக்க, சீனியர் ஆயிட்டாரு. நெறைய கத்துன்ட்டாரு. அதனால எதிர்க்க வரவனுக்கு அவர விட ஞானம் இருந்தா கூட, அவர எதிர்க்க காட்டறதுக்கு விரும்ப மாட்டான். ஒண்ணு. இன்னொன்னு அவர் டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் டாமினேட் பண்ணின்னு போனதுனால, அதனால அவர வந்து நான் சூப்பர் ஆக்டரா லைக் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த அரசியல தேர்வு செஞ்சு அவர் பேர ரிப்பேர் பண்ணிக்கிட்டாரு. ஓகே. ரொம்ப அவருடைய தீர்க்கமான ஃபாலோயர்ஸுக்கெல்லாம் பெரும் இடி. சார் அதுக்கு காரணம் அவருக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன காரணமோ அவருக்கு தான் தெரியும். ஆனால் புரியுது. வரும்போது அவரும் டெஃபினட்டா நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்காரு. ஓகே. சார் இதுல விஜய் ஒரு ஐ திங்க் போன மாசம் 22ஆம் தேதியிலேருந்து எங்க பார்த்தாலும் விஜய், 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 2 விஜய் வருஷமாவே இருக்காரு. 2 வருஷமா இருக்கார். பட் ஒரு 45 நாளா வந்து எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு விஜய் இது வருது. கரூர்னோனே விஜயை பத்தி உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. ஆமா. விஜயை பத்தி உங்க அசோசியேஷன் இருக்கிற கீழ் லெவல், டாப் லெவல்ல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க சார்? எங்களுதுல நெறையா ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு. ஓகே.
சார் ஒரு இருக்காங்க. சின்னவனா ஐ டூ அ சர்வே. ஆ, நீங்க ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. ஆ. உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க பார்த்தா இவங்க டிஎம்கே ஓட்டு போடுறவங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்கன்றது நமக்கு பார்த்தாலே தெரியும். நெறைய பேர் 20% மட்டும் கணிக்க முடியாது. அவர்கள்லாம் சென்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தவர்களா? இல்ல அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களா? 2த்துக்கும் டிவைடட் தான் சார். ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா தான் ஸோ இருக்கு. ஹி இஸ் டிராயிங் ஈக்குவல் சப்போர்ட். ஈக்குவல் தான். யார சொல்றீங்க? டிராயிங் ஈக்குவல் அதாவது சப்போர்ட்ன்னு? விஜய்க்கு ஆ. இப்போ ஆதரவா இருக்கான்னு சொல்றீங்களா உங்க இல்ல. அசோசியேஷன்? விஜய்க்கு ஆதரவா இருக்கிற கூட்டம் ஆ, இருக்கு அவங்க இல்லையா? வந்து போன தேர்தல்ல திமுக நான் ஓட்டு ஒரு போடும் 100 பேரு இன்னைக்கு என் மீட்டிங்ல சந்திக்கிறதா வச்சுக்கோங்களேன். ம். அந்த 100 பேர்ல 80 பேருக்கு வந்து விஜய பிடிக்கும். ஓகே. ஒரு 20 பேர் வாக்கு போடுவோம். ஓகே. அந்த 20 பேர் வாக்கு போடுறாங்கல்ல. அது 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 திமுகவுக்கு வாக்களித்தவங்களா? இல்ல அதிமுகவுக்கு வாக்களித்தவங்களா சென்ற முறை? உங்களுக்கு தெரியும்ல பார்த்தாலே இவன் எப்பவுமே திமுக ஓட்டு போடுறான், இவன் எப்பவுமே அதிமுக ஓட்டு போடுறாங்கன்னு. அதுல ஏதாவது சார் 2 கட்சியிலேருந்தும் ஈக்குவலா இருக்கு. ஈக்குவல் தான். ஸோ 2 கட்சி ஓட்டு அதுல ஈக்குவலா ஒரு உடைக்குது. 2 பேர் பிஜேபியா இருந்தா கூட விஜய்க்கு தான் போடுவோம். ஓகே. 2 பேர் நான் சொல்றது. ஐ காட் இட். யுவர் பாயிண்ட். இருக்கு. சார் விஜய் மே பி எ ஒன் டைம் ஒண்டர். ஒன் டைம் ஒண்டர். மே பி எ ஒன் டைம் ஒண்டர் திஸ் டைம். ஓகே. அதுக்கப்புறம் அதான் நெறைய பேர் புதுசா வரைச்ச எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு அதிகம். அதுலயும் காரணம் தொடர்ந்து வெறும் டிஎம்கேவையும், ஏடிஎம்கேவையும் மாத்தி மாத்தி பார்த்த தமிழ்நாடு. இந்த 2 பேருக்கும் ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிற ஆளு. ஆனா 2 பேருக்குமே ரெகுலரா போட்டுக்கிட்டு ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. காட் இட். காட் இட். அந்த வாக்கு எண்ணிக்கை தான் யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. பெர்சன்டேஜா பிரிச்சு சொல்ல முடியல. இவ்வளோ பெர்சன்டேஜ் அதுக்கு இருக்காங்க அப்படின்லாம். ஏன்னா அவன் ரிவீல் பண்ண மாட்டான். புரியுது. புரியுது. மோஸ்ட்லி ரிவீல் பண்ண மாட்டான். சரி சார். இன்னொரு செட் ஆஃப் கேள்வியும் வருது. இந்த எலக்ஷன்ல இந்த ஸ்மால் பிளேயர்ஸ்க்கு வந்து பெரிய ரோல் இருக்கும் சொல்றாங்க. தேமுதிக, பாமக. இவங்கெல்லாம் பத்தி ஏதாவது பேசுறாங்களா உங்க இதுல? இல்ல பேச்சு போக்கும் அதிமுக, பாஜக, அதிமுக, பாஜக, டிஎம்கே அப்படி. மெயின் பேச்சு திமுக. அதாவது எலக்ஷன் வந்து Sir, அதிமுக clear. வர்சஸ் திமுக ஆமா, தான். அதுல திமுக எந்த ஒரு தான். மாற்று கருத்தும் இல்ல. மெயின் பேச்சு திமுக. ஓகே. அடுத்தது ஏடிஎம்கே. ம். அண்ணாமலை அவர்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டினால டெய்லி வந்து ஏதோ நல்ல கருத்தை சொல்லிடுறாரு. ஏதோ ஒரு கருத்தை சொல்றாரு. ஆணித்தரமா சொல்றாரு, அழுத்தமா சொல்றாரு. இவன் தெரிஞ்சுதான் ஏன் பேசுறான் அப்படின்னு கேட்கிறவனுக்கு தோண வைக்கிறாரு. ஓகே. புரியுது. இவன் இவன் சும்மாலாம் கிடையாது. இவனுக்கு எல்லாமே இவரை தெரியும். போய் இவனெல்லாம் ஏன் இன்டர்வியூ பண்றீங்க? உளறுவாரு. அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே வழி இல்லாத நாலெட்ஜபிள் பர்சன்னு. அது வந்து ரொம்ப ஒரு டார்க் ஃபிகர், ஷார்ட் ஃபிகர், அந்த டிபிக்கல் ஒரு தமிழ் தாடியை பர்சன். வச்சு ஒரு உழைப்பாளி வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஃபிகரு. கிருஷ்ணன் வந்து எப்படி அழகுன்னு பாராட்டினோமோ, அது மாதிரி அண்ணாமலையுடைய பேச்சு ஒரு பேரழகு தான். நல்லா பார்த்து டெலிவர் பண்றாரு. நியாய தர்மங்கள் கடைப்பிடிக்கிறவரா அவரை நம்பக்கூடிய ஆட்கள் நெறைய இருக்காங்க. ஓகே. ஓகே. இன்னும் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து அப்சர்வ் பண்ணி பேசினதுல வந்து ஏன்னா நாங்க ஆஃப்டர் மீட்டிங் செஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க பாலிடிக்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அவங்க பேசிப்பாங்க. ஒருவேளை அண்ணாமலை இப்ப சும்மா வதந்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. தனி கட்சி அவர் ஆரம்பிப்பார் அப்படி இப்படின்லாம் சொல்லி. அது ஒருவேளை உண்மையிலேயே நடந்துச்சுன்னா, விஜய விட வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலைக்கு. அண்ணாமலைக்கு. அதான் அண்ணாமலை சார் தனியா கட்சி அண்ணாமலை ஒண்டி தனியா. அ அவர் யாரையும் எதுக்க தேவையில்ல. பிஜேபி எதுக்க தேவையில்ல. பிஜேபியில நான் ஏன் வந்தேன் அப்படின்னு விளக்கம்லாம் ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அவர் ஏன் பிஜேபியிலேருந்து வந்தீங்கன்னு பத்திரிக்கையாரன் தான் கேட்பான். ம், ம், ம். பிஜேபிக்காரனும் கேட்க மாட்டான். விரோதம்லாம் வேணா கேட்பான். ம். நான் இதெல்லாம் சொல்றது ஒரு மிக குறைந்த அரசியல் நாலேட்ஜ் உள்ள ஒரு ஆளா பேசுறேன். புரியுது சார். நமக்கு பெரிய நாலேட்ஜே கிடையாது. அததான் அப்சர்வ் பண்ணுவேன். எப்போதுமே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ ஆஃப்டர் மீட்டிங் செஷன்ல பேசுறதையும் அப்சர்வ் பண்ணதுல, இவர் ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிச்சால், அவர் வந்து விஜய்க்கு ஈக்குவலாவோ, விஜய்க்கு மேல வாங்குவாரே ஒழிய, விஜயோட படுமட்டமா வாங்கவே மாட்டார். ஓகே. நோட்டட் சார். சார் ஐ திங்க்
எல்லார பத்தியும் பேசியிருக்கோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ கம்ப்ளீட்டா சொல்லியிருக்கீங்க நீங்க. பட் ஒண்ணு மட்டும் தெரியுது. இந்த தேர்தலும் திமுகவோ, அதிமுகவோ தான் ஆட்சி அமைக்கப் போகுது. அவங்க இல்லாம இங்க எதுவும் ஆ பண்ண ஆட்சிக்கு இந்த வரக்கூடிய மாற்றம் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு அது கிடையாது. அது தானே வந்துடலான்னு நெனச்ச விஜய், நான் ஒண்டியே கூட வந்துடலான்னு சார் அந்த மாஸ் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே இத தாண்டி மூளைக்கு ஏறிடும் போத. புரியுது. ம். அதனால தான் மாரிதாஸ் அவர்கள் அவருடைய இன்டர்வியூல பேசும்போதெல்லாம் சொல்லுவாரு, "இந்த லைட் ஆஃப் பண்ணி போ போட்டு மூஞ்சிய காட்டுற கலாச்சாரம்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒரு போதையோட கலாச்சாரம். ஓகே. மகிழ்ச்சி, போதை என்ன நம்பின்னு." அதனால அவருக்கு இருந்த வாய்ப்ப வந்து அவரே கெடுத்துக்கிட்டாரு. ம். சைஸபிளா வந்திருக்கக்கூடிய ஆளா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். இந்த எலக்ஷன் கூட்டணி தான் ஒரு போனோம். முறை கூட்டணி போலனா காலி. ஒரு முறை விஜய் குட் ஹவ் பீன் எ டாமினேட்டிங் ஃபோர்ஸ். ஆ. அந்த டாமினேட்டிங் ஃபேக்டர போயிடுச்சு அவருக்கு. ம். இந்த நிகழ்ச்சினால. அதுக்கு காரணம் அவர்தான். வெல் செட். அது வெல் செட். நீங்க ஐ திங்க் டிஃபரண்டா ஐ பேசுச்சு திங்க் டிஃபரண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசுறது இல்ல. அப்படி கிடையாது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து கூட்டணிக்காக விஜய்க்கு அக்கவுண்டபிலிட்டியே இல்லன்னு சொல்லி நெறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது, நீங்க மக்களுடைய வாய்ஸ சொல்லியிருக்கீங்க. மக்கள் அதான் அவர் மேலயும் தப்பு இருக்குப்பா. நல்லா அவர் மேல தான் முக்கிய சார் தப்பு. அவர் மேல தான் தப்பு இருக்குன்னே நான் நெனைக்கிறேன் சார். ஏன்னால் அரச மரம்னா என்ன? அரச மரம் எவ்வளோ பெருசு? நான் ஸ்டாப்பா வளர்ந்துட்டு அங்கங்க விழுத விட்டுக்கிட்டு போகும். ம். அரச மரத்துக்கு கீழ புல்லு கூட முளைக்காது. புரியுது. அரசியல் வண்டர்ஃபுல்லி செட். வண்டர்ஃபுல்லி செட். அரசியல் இன்னைக்கு இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஹை ப்ராஃபிட் மேக்கிங் வியாபாரம். பொதுமக்கள் இப்படி தான் பார்க்குறோம். என்ன மாரியான ஆட்கள் வியாபாரம். மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் வர ஒரு வியாபாரம். பிளஸ் பவர். யாராவது இன்னைக்கு மக்கள்லாம் வந்து லஞ்சம் குடுத்து தன்னை லஞ்சம் குடுக்கறதுக்கு ஒரு ஏற்பு மனப்பான்மைய வளர்த்துக்கிட்டு மக்களே கெட்டு போயிட்டாங்க. மக்கள் கெட்டு போயிட்டாங்க. ம். நாளைக்கு எவனாவது வந்து லஞ்சமே இனிமே கிடையாதுன்னா மக்கள் அவன திட்டுவான். ஓகே. முன்னையாவது பரவாயில்லங்க. இந்த மாரி கியூல நிக்காம போனோமா, சைடுல ஒரு ரூ. 50 குடுத்தோமா, வீட்டுக்கு கொண்டு வந்து குடுத்துருவான். இந்த ஆள் வந்து இப்படி பண்ணிட்டான். அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களே கெட்டுட்டோம். அந்த ஒரு காலகட்டத்தில ஏதாவது ஒரு அமைச்சர் நல்லவனா ஒரு வேளை வந்து தன் சொந்த காசெல்லாம் செலவு பண்ணி, அத திரும்பி எடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாத ஒரு அந்த மாதிரி நல்லவனா, கேரக்டரே கிடையாது சார். ஒரு நல்லவனா ம். வந்தா, அவன் லஞ்சமே வாங்காம நடந்தா கூட, அவன அவன் விரும்பாம டெய்லி ரூ. 10,00,000 அவன கொண்டு வந்து, "இல்ல, இல்ல வச்சுக்கோங்க. இல்ல, இல்ல வச்சுக்கோங்கன்னு" அவர் வாங்க மாட்டாருன்னா வீட்ல கொண்டு போய் குடுத்துட்டு போவாங்க. அவங்க நோ சொன்னாலும் குடுத்துட்டு போவாங்க. கதவ இல்ல புரியுது. மூடுனாலும் வெஸ் அந்த அளவுக்கு மக்கள் கெட்டு போயிட்டாங்க. மக்கள் மனம் கெட்டு போயிடுச்சு. ம். ம். வி ஹேவ் அக்செப்டட் பிரைப் அண்ட் கரப்ஷன் அஸ் எ ஆர்டினரி மேட்டர். பார்ட் அண்ட் அ பார்சல் ஆஃப் அவர் லைஃப்ஸ். அதோடைய எந்த அளவுக்கு சாமானிய பொதுமக்கள் அது பின்னோக்கி எடுத்துட்டு போச்சு அப்படிங்கிறத சாமானிய மக்கள் உணர ரெடி இல்ல. 2020 கேம் ஆட்டம் பார்க்குறாங்க. இப்ப 2020 கேமே நெறைய பேருக்கு புடிக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் 100ன்னு ஒரு ஃபர்ஸ்ட் 5 ஹவர்ஸ், லாஸ்ட் 5 ஹவர்ஸ் பார்க்குறான். சார் நம்ம என்னதான் இவ்வளோ பெரிய வீடியோ போற போட்டாலும் போக்குல போனா ஷார்ட்ஸ் என்ன பேட்ஸ்மேன் பிளாக் பண்ணா அவுட்டுன்டுவான். அந்த எல்லா மாரி பாலும் அடிக்கணும் இருக்கு. மனோபாவம், ஸ்பீடு, சம்பாத்தியம், சமுதாய அந்தஸ்து, பணத்த வச்சு, பதவிய வச்சு, பவர வச்சு. அப்போ இவரு டக்குன்னு செட்டில் ஆகணும். விஜய்க்கு அந்த கூட்டத்த பார்த்த உடனே போதை. அவர் தொடங்கிய காலகட்டத்திலேருந்து, இன்னைக்கு தொடங்கின அந்த காலகட்டத்திலேருந்து ஒவ்வொரு மீட்டிங்லயும் யாரோ இறந்து போயின்னு தான் இருக்காங்க. ம். சகுனம் சார் சரியில்ல. சின்ன சின்ன மாநாடு நடத்துற நாங்க, எங்க மாநாடுக்கு வர உறுப்பினர்களுக்கு வரச்செய்ய தண்ணி பாட்டில் குடுக்குறோம். சீட்லேருந்து எழுந்து போய் தண்ணிக்கோசரம் அழுகுது. அவதிப்படக்கூடாதுன்னு சொல்லி, தண்ணி பாட்டிலு குடுக்குறோம். ம். ஒரு ஸ்நாக்ஸு குடுக்குறோம். ம். என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா ம். மீட்டிங் வந்து ஒரு 10:30 மணிக்கு தொடங்கினோம்னா, காரசாரமா போச்சுன்னா, 3:15 மணிக்கு சாப்பாடு ஆயிடும். ம். பல பேர் சுகர் பேஷண்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மாரி ஒரு நிலை வந்துறக்கூடாதுன்னு சொல்லி, ஒரு கரெக்ட்டா 12 மணிக்கு ஒரு காஃபி, டீ, பிஸ்கட் இல்லாம
ஒரு சுண்டல். ம். ம். ஏன்னா டயபெட்டிக்கா இருந்தா ஒரு சுண்டல் சாப்பிட்டாருன்னா, அவருக்கு லோ சுகர் வராம தாங்கிப்பார். அ சுண்டல், ஒரு வடை, தயிர் ஏதோ ஒண்ணத்த குடுத்து அவங்கள மெயின்டெயின் பண்றோம். நான் இதில போராட்டம் நடத்துவேன். நெறைய போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பேன். வள்ளுவர் கோட்டம். நம்மளுடைய வள்ளுவர் கோட்டத்தில நடத்துவேன். சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு எதிர்க்க இடம் குடுப்பாங்க. முன்னலாம் சேப்பாக் வாசல்லயே வாசல்லே குடுத்தாங்க. இப்ப குடுப்பாங்க. குடுக்கறதில்ல. ஏகப்பட்ட போராட்டம் நடத்தியிருக்கேன். இந்த போராட்டங்களுக்கு நான் உண்ணாவிரதம் இருப்பேன். ஆனா வரவங்களுக்கு தண்ணி. தண்ணி போராட்டம் அட்லீஸ்ட் போராட்ட சார் தண்ணி நிச்சயம் இருக்கு. வந்து தண்ணி மட்டும் குடுத்ததே கிடையாது சார் நாங்க. தண்ணியோட அவங்களுக்கு சாப்பாடு. ம். லஞ்ச் அங்க போராட்டத்துக்கு வரவங்களுக்கு குடுப்போம். லஞ்சுக்கோசரம் வெளில வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ம். லஞ்ச் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்போம். கறி சோறு கிடைக்காது. ஒரு நல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம் இது மாரி ஒரு வெரைட்டி வந்து நல்ல கூட்டு பொரியல்னு குடுப்போம். அப்போ அத நானே பார்க்குறச்சே, இவரு இவ்ளோ பெரிய கூட்டம் அவர நம்பி வருது. ஒரு அல்டிமேட் அந்த ஃபெயில்யூர் தான் சார். பச்ச குழந்தைங்கள தூக்கிட்டு வரச்சே, இவர் வந்து அ இன்றைய அரசியல ஒழுங்கா படிக்காத காரணத்தினால, வில்லங்கம் நடக்குங்கிறத இவர் எதிர்பார்த்திருக்கணும். இன்னைக்கு உட்காந்து சொல்லக்கூடாது. அப்படியே உம்முன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு ம். ம். வந்து இல்ல எல்லாருக்கும் உண்மை வெளிய இல்ல வரும். சார். என்ன உண்மை மக்களுக்கு என்ன வெளிய வரும்? இல்ல. மக்களுக்கு என்ன தெரியுமா கோவம் சார் இதுல? நீங்க சொன்னீங்க அந்த பாயிண்ட்ட. அதாவது விஜய் மேல எந்த தப்பும் இல்லை. நான் நினைக்கிறேன் அரசாங்கத்து மேல 50% தப்பு. விஜய் மேல 50% அப்படின்னு தப்பு. சொல்லுவது தப்பு ஆ. அப்படின்னு நான் சொல்றேன். ம். 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 சார் ஒரு நான் தலைவனு, ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். வந்து அடிச்சா நானா முதல்ல ஓடுவேன். ஓகே. ம். நான் அடி வாங்கணும். ம். என் ஆள யாரையாவது 2 பேர காப்பாத்த முடியுமான்னு முயற்சி பண்ணணும். ம். ம். பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு இயற்கை பண்பு. ம். 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 இதெல்லாம் சொல்றதுனால, அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கிறதுனால தான், நேர்மையான நல்ல தலைவனாவே வருவான். ம். ம். டக்குனு தானா அவன் இயற்கையா போயிடுவான். ஒரு பேசிட்டு இருக்கச்சு யாராவது விழுந்துட்டாங்கன்னா பேச மாட்டான். சார் நல்ல நாள் சார். இத பத்தி பேச வேண்டாம். தீபாவளி அன்னைக்கு பார்க்குறாங்க. சார் தீபாவளி செய்தியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? இந்த தேர்தலை பத்தி? இந்த தமிழ்நாடு, நீங்கள் அபிமானமாக நேசிக்கும் உங்கள் தமிழ்நாடு, உலக புகழ்பெற்ற ஒரு தமிழ்நாடு. சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரம்லாம் வந்து இன்னும் சரியான கணக்கு துல்லியமா 25,000 ஆண்டுகளுக்கு முன், 1,00,000 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதாரங்கள் கிடைக்காததுனால, பழைய பாரம்பரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பெருமைப்படற உண்மைகள் இருக்கு. ஆகையால் இந்த தமிழ்நாடு தற்போது அரசியல் என்ற அழிவுப் போட்டிக் களம். அரசியல் என்ற அழிவு போட்டிக் களம். இது போட்டி போட்டுக்கிட்டு நல்லது கெட்டலாம் அப்புறம் பார்க்கலாம்பா. நல்லது செய்றத பத்திலாம் அப்புறம். நீ ஆட்சிக்கு வந்தா தானே நல்லது செய்வ. அப்படிங்கிற மனோபாவம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அதனால இங்க நல்லவன் கூட வந்து நான் நல்லவன், எனக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நான் வந்தா மாத்திருவேன்னு சொன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. மார்க்கெட்டிங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போச்சு. கூட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா போச்சு. நல்லா பேசுறவனும், நல்லா கூட்டம் காட்டுறவனும் நல்லவனா இருந்து தான் ஆகணும்னு அவசியம் இல்ல. அதனால நீங்க வந்து ஒவ்வொரு கட்சியையும், ஒவ்வொரு தலைவனையும் உங்க ஏரியால நிக்கிற குறிப்பிட்ட கேண்டிடேட்ஸையும் உள்ளுக்குள்ள அசஸ்மென்ட் பண்ணணும். அடுத்த ஆட்சி வரப்போற உங்க கையில இருக்க போறது ரூ. 10,00,000 கடன். லட்சம் கோடி ரூ. 10,00,000 கடன். அடுத்த ஆட்சியாளர். அவர் அத 15,00,000 மினிமம் உயர்த்துவார். இந்த மாரியான தொடர்ந்து அரசியல் நிலைமைகள் நீடித்தால், மக்கள் வந்து எனக்கு ஃப்ரீ தான் வேணும்னு மட்டுமே அலைஞ்சால், இல்ல ஃப்ரீ போட்டாக்க ஓட்டு போடுவேன்னு நினைத்தால், இலவசங்கள் கிடைச்சா தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினைச்சால், என்னதான் ஆனாலும் கடைசியில உங்களுடைய வீட்டு வாடகை, உங்களுடைய சொத்து, உங்களுடைய கஷ்டங்கள், அ முன்னேற்றமே வராது. யாராலயும் மேஜிக் பண்ண முடியாது. பொருளாதாரங்கிறது மேஜிக் ஷோ கிடையாது.
திடீர்னு கீழ ஒரு வைர சுரங்கம் கிடைச்சா தான் மேஜிக் நடக்கும். மிராக்கிள் நடக்கும். அதனால அத வந்து அத கூட முதல் 5 ஆண்டுல கண்டு தான் பிடிக்கலாமே ஒழிய, அப்புறம் அத சுத்திகரிச்சு பண்ணோம்னா இந்த 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்தது அவரே வந்தா தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில, நீங்க இந்த முறை செலக்ட் பண்ண போற கவர்ன்மெண்ட் தான் அடுத்த முறை 10,00,000 கோடி கடனை 8,00,000 கோடிக்காவது மாத்துறதுக்கு ஒரு 2,00,000 கோடியாவது கம்மி கடன் குறையறதுக்கு திட்டங்கள் வச்சிருந்தால், அந்த திட்டங்கள அறிவிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது பொதுமக்களுக்கு நல்லது. அவர் பெரிய ஆக்டர் எனக்கு பிடிக்கும். இவருடைய பேச்சு எனக்கு பிடிக்கும். இது நான் வந்து எங்க தாத்தா காலத்துலேருந்து போட்ட கட்சி. அ நான் கஷ்டப்படும்போது ப 20 வருஷம் பட்டபோது இவரு தான் வந்து உதவினாரு. இப்போ அவர் ஃப்ராடா இருக்கலாம். அப்போ கூட அவரு தான் இந்த சென்டிமென்ட்டல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவவே உதவாது. ஆகையால் 26 எலக்ஷன ஜனவரி மாசத்துலேருந்து டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு இருக்கிற அறிவாற்றலை வைத்து, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வைத்து, உங்களுக்கு புரியாத விஷயங்கள உங்கள விட புரிஞ்சவங்கன்னு யாரையாவது நெனச்சீங்கன்னா, அவங்க கிட்ட பேசி, விவாதம் பண்ணி, எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவர்கிட்ட பேசினா, அவர் ஏடிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இவர் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படின்னு நெனச்சு அவங்க கிட்ட போனீங்கன்னாக்க, நல்ல கருத்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சு, நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு உண்மையான பதில சொல்லக்கூடிய ஆள் இருந்தால் இருக்காங்க. நெறைய இருக்காங்க. இருந்தால் அவங்க பேச்ச கேளுங்க. இத உங்க குடும்பத்தில ஒரு அப்பாவா இருந்து நல்லது சொன்னா அவர் பேச்ச கேளுங்க. என்ன அப்பாவே ஒரு கட்சி சார்ந்து இருந்துட்டு, இல்ல, இல்ல என்னதான் லஞ்சம் வாங்கினாலும் இந்த கட்சிக்கு தான் போடணும்னு உங்கள சொன்னா, அவர்கிட்ட சண்டை போடாம சரின்னு சொல்லிட்டு, நீங்க எத தெரிஞ்சுக்கணும் அத செய்யுங்க. இது உனக்கும், எனக்கும், நாட்டுக்கும் நல்லது. தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போணும்னா, கடன் இருக்கக்கூடாது. கடன் இல்லாத மாநிலமா இருந்தா மட்டும் தான் இது போகும். சர்வசாதாரணமா எப்படி 10,00,000 கோடி உருவாச்சோ, 0வாகவும் அதை குறைத்து கொண்டு வர முடியும். 5 வருஷத்துல கூட முடியும். ஆனா திட்டங்கள் வேணும். அப்போ இந்த 500 மேனிஃபெஸ்டோ குடுத்தபோது நாங்க இதெல்லாம் செய்வோம் வந்தா அப்படின்னு ஒரு 500 திட்டங்கள குடுக்குறது. அவங்க ஒரு 200 திட்டங்கள் நீங்க எதையுமே படிக்க முடியாது. நினைவும் வச்சுக்க முடியாது. ஒன்லி அரசியல்வாதி, எதிரிகள் தான். அவன் என்ன தப்பு பண்ணாங்கிறத மட்டும் நினைவு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் இல்ல. ஓட்டு போட்டு வந்தோமா, எவன் ஜெயிச்சவன் நமக்கு நல்லது செய்றானா? நம்ம வாங்குற சம்பளத்தில மேற்கொண்டு கடன் வாங்காம வாழ முடியுதா? நமக்கு நல்ல ந ந என்னது ஒரு தரமான உணவு 3 வேளையும் கிடைக்குதா? எலக்ட்ரிசிட்டி 24 மணி நேரமும் தடை இல்லாம கிடைக்குதா? நம்மளால வேற ஏதாவது பொருள் வாங்க முடியுதா? அந்த அந்த அளவுக்கு நமக்கு வருமான முன்னேற்றம் வருதா? அப்படிங்கிறத மட்டும் சிந்தியுங்க. இது மாரி என்னைக்கு பெரும் திரளாக ஓட்டு போடும் நபர்கள் சிந்திக்கிறாங்களோ, அன்னைக்கு வேற வழியே இல்லாம நல்லாட்சியை வழங்கினால் தான் ஜெயிக்க முடியும் நோக்கத்த நீங்க பதிவைக்க முடியும். இல்லன்னா, காசு குடுத்தா ஓட்டு போடுவான். பொருள் குடுத்தா ஓட்டு போடுவான். சினிமாக்கு கூப்பிட்டுட்டு போனா ஓட்டு போட்டுடுவான். டெய்லி பிரியாணி சப்ளை குடுத்தா ஓட்டு போட்டுருவான். அவனுக்கும் தெரியும். எலக்ஷன் முடிஞ்சுட்டா அவன் பக்கம் வரமாட்டோன்னு. இருந்தாலும் அவன் ஓட்டு போட்டுருவான். அப்படின்னு மனோபாவம் அவங்களுக்கு உருவானதுக்கு காரணம், நீங்க உங்களை அறியாமல் உங்களுடைய கஷ்டமோ, உங்களுடைய ஏழ்மையோ, ஏதோ ஒரு காரணத்தில நீங்க விலை போயிட்டீங்க. அதுதான் காரணம். அது இல்லாம இன்னைக்கு குடிசையில இருக்கிற நீங்க ஒரு நல்ல வீட்ல நான் வாழணும். ஒரு இத்துணூண்டு குடிசையில மழை பெஞ்சதுன்னா ஒழுகிட்டு கூட 4 பேர் ஒண்டிக்கிறோம். அப்படிங்கிற நிலை இல்லாம, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு சின்ன ரூம். வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம், டாய்லெட்டு. இந்த மாரி நம்ம நிலைமை மாறணுங்கிற நோக்கத்தோட எந்த கட்சிக்காரர்கள் அவர்களுடைய எலக்ஷன் உடைய மேனிஃபெஸ்டோன்னு சொல்றாங்க இல்லையா? தேர்தல் அறிக்கை. அத வழங்குறாங்களோ, அந்த பாயிண்ட்ட பார்த்துட்டு இது பண்ணுங்க. ரெகுலரா கேளுங்க. பார்க்கச்செல்லாம் பேசுங்க. ஆட்சிக்கு வந்தப்புறம் விட்டுறக்கூடாது. ஆட்சிக்கு வரத்துக்கு யா யார் வேணாலும் எத வேணாலும் சொல்லுவான். அத எதிர்த்து சில கட்சிகளும் கேள்விலாம் கேட்பாங்க. ஆனா, கட்சிகள் கேள்வி கேட்கறதுனால எந்த ஆட்சியில உட்காந்துருக்கணும், எதுக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க.
சட்டசபையிலயும் பதில் சொல்லுவாங்க, பொது மீட்டிங்லயும் பதில் சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் கேட்டா வந்து வேற வழியே இல்ல செஞ்சுடுவாங்க. என்பதனை மட்டும் இந்த தீபாவளி செய்தியாக என் தமிழ்நாட்டு மக்கள், என் வணிக சமுதாயம், என் வணிக சமுதாயத்தை சார்ந்த அனைவரும் அடுத்த 5 ஆண்டுகளில் இன்றைய நிலையை விட ஏன்னா, இந்த தமிழ்நாடு வளர்ந்தா தான், நம்ம வாங்கியிருக்கிற எல்லாருமே கடன் வாங்கி தான் தொழில்ல போட்டுருக்கோம். நம்ம கூட நம்ம லோன குறைக்க முடியும். இல்ல லாபத்த அதிகமா ஈட்ட முடியும். அதனால வணிகர்களுக்கு நல்லது செய்யற எந்த தலைவனோ, கட்சியோ கிடைப்பான்னு உங்களுக்கு ஆணித்தனமா தோணுதோ, அவருக்கு ஓட்டு போடுங்க. நல்ல தலைவர்கள் வணிகத்தில் கூட இருக்காங்க. ஆனா, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல பார்த்து அரசியலுக்கு வர விரும்பல. அ அந்த மாரி உங்களுக்கு யாராவது நல்லவங்கள தெரிஞ்சா, அவங்கள கூட பேசி, அவங்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பண உதவிகளை செய்து, அவர்களை எலக்ஷன்ல நிக்க வைங்க. தோற்றால் கூட அது நல்ல அனுபவமாக உங்களுக்கும் மாறும், அவர்களுக்கும் மாறும். ஆட்சியில நம்மளும் பங்கேற்கணும். அது எப்படின்னா இப்படிதான் என்று சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.